Welcome to GK Facts Tamil. Question number 1. Which bacteria cleans algae in water? எந்த பாக்டீரியா தண்ணீரில் உள்ள பாசிகளை சுத்தப்படுத்துகிறது? A. Spirilla bacilli. B. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சைனோபாக்டீரியா. C. Streptobacilli. D. Coccobacilli. Answer B. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சைனோபாக்டீரியா. ஏரி குளங்களோட மேற்பரப்புல நச்சு பாசி படர்ந்திருப்பதை பார்த்துருக்கோம். இதுக்கு பேரு சைனோபாக்டீரியா. இது ஒளிச்சேர்க்கை செய்யும் நுண்ணுயிர்கள். இவைகளை அழிக்க மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சைனோபாக்டீரியா பயன்படுது. அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, கடற்பாசியிலிருந்து ஜெல்லி எடுக்கப்பட்டு சதுர வடிவில துளைகளோடு அச்சடிக்கப்படுது. மேற்பரப்புல சைனோபாக்டீரியா வளர்வதற்கு ஏற்ற பரப்பளவுடன் வடிவமைக்கப்படுது. இந்த பரப்புல பாக்டீரியா தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், வாயுக்கள், சூரிய ஒளியை எளிதில் பெற முடியும். சைனோபாக்டீரியா லாக்கேஸ்ங்கிற நொதியை உருவாக்க மரபணு ரீதியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த லாக்கேஸ் நொதியானது நீரில் உள்ள மாசு பொருட்களான சாயங்கள், மருந்து கழிவுகள் மற்றும் வேதிப்பொருட்களை எல்லாம் உடைக்கும் தன்மை உடையதுன்னு ஆய்வுல கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இவை தங்களோட வேலையை முடிஞ்சதோ தங்களை தாங்களே அழிக்கும் ஒரு புரதத்தை தாங்களே உருவாக்கி கொள்ளும்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதனால மாசுக்களை எல்லாம் செரிச்ச பின்னால சைனோபாக்டீரியா தாங்களாகவே தங்களை அழிச்சு கொள்ளும். Question number 2. Sage Bhavanandi says how many are the qualities of human beings? மனிதருக்குரிய குணங்கள் எத்தனை என்று நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் கூறுகின்றார். A 16, B 18, C 12, D 32. ஆன்சர் D 32. உயர்திணைக்கு உரிய, அதாவது மனிதர்களுக்கு உரிய பண்புகள் பற்றி உடம்போடு கூடிய உயிர்களின் குணங்கள் 32ன்னு நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் கூறியிருக்கிறாரு. அவை என்னென்னு பார்க்கலாம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், மானம், நிறைவு, பொறுமை, தெளிவு, கடைப்பிடி, மயக்கம், நினைவு, வெறுப்பு, மகிழ்வு, இரக்கம், நான், கோபம், துணிவு, பொறாமை, அன்பு, எளிமை, எய்த்தல்னா சோர்வு, துன்பம், இன்பம், இளமை, மூப்பு, பகை, வெற்றி, பொல்லாங்கு அதாவது புறம் பேசுதல், ஊக்கம், மரம், வெறி, மறதி ஆகியவை. Question number 3. Which two countries are planning to jointly launch a wooden satellite? எந்த இரண்டு நாடுகள் இணைந்து மரத்தால் ஆன செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளன? A. பிரேசில், கனடா. B. சீனா, வடகொரியா. C. அமெரிக்கா, ஜப்பான். D. ரஷ்யா, சீனா. ஆன்சர் C. அமெரிக்கா, ஜப்பான். கடந்த 2020 ஜப்பானிய விஞ்ஞானிகள் லிக்னோஸ்டெல்லாங்கிற ஆய்வு திட்டத்தை மேற்கொண்டாங்க. எர்மனின் பிரிட்ஜ், ஜப்பானிய செரி, மேக்னோலியா, போவேட் ஆகிய 3 வகை மரங்களை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு எடுத்து சென்று 290 நாட்கள் விண்வெளி நிலையில காஸ்மிக் கதிர்வீச்சு உள்ள நிலையில துண்டுகளை வச்சுட்டு பின்னால பூமிக்கு எடுத்து வந்து ஆய்வு செஞ்சாங்க. இதுல இந்த மரத்துண்டுகள்ல எந்த விதமான மாற்றமும், நிறைகள்ல மாற்றமும் ஏற்படல. இதுல மாவோலியா சிறப்பா விண்வெளி நிலைய தாக்கி பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதன் தொடர்ச்சியா 2024 ஜப்பானிய விண்வெளித்துறையும் நாசாவும் இணைந்து லிக்னோசாட் என்னும் மரத்தாலான செயற்கைக்கோளை தற்போது விண்ணிலை ஏவி பரிசோதனை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இது ஏன்னா செப்டம்பர் 2023 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி விண்வெளியில தற்போது ஏறத்தாழ 10,500 செயற்கைக்கோள்கள் பூமியை வளம் வந்துட்டு இருக்குது. இதுல 8,800 தான் செயல்பாட்டுல இருக்கு. மத்ததெல்லாம் குப்பையா சுத்திட்டு இருக்குது. அப்போ செயலிழந்த செயற்கைக்கோளை அழிக்கும் போது பூமியில விழ செய்வாங்க. அப்போது சில துண்டுகள் பூமியிலே வந்து விழுகக்கூடிய சான்சஸ் இருக்கு. மற்ற பாகங்கள் எரிஞ்சாலும் இந்த சாத்தியக்கூறும் இருக்கு. அதனால மரத்தாலான இந்த செயற்கைக்கோளானது பூமி மண்டலத்துல வரும்போதே முழுவதுமா எரிஞ்சிரும். அதனாலதான் இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. Question number 4. How many seahorses did Australian scientists release into the ocean in July 2023? ஜூலை 2023 ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் எத்தனை கடல் குதிரைகளை கடலில் விட்டனர்? A 380, B 320, C 410, D 250. ஆன்சர் A 380. கடந்த வருடம் ஜூலை 18 அன்று
ஒயிட் கடற்குதிரைகள் 380 ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் கடல்ல விட்டிருக்காங்க. ஏன்னா 2020ஆம் ஆண்டுல இந்த கடற்குதிரைகள் உலகின் 2வது மிகவும் அருகி வரும் கடற்குதிரையா கண்டறியப்பட்டிருக்குது. இதனால விஞ்ஞானிகள் அதை காப்பாற்றும் விதமா இந்த நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. கடற்குதிரைகள் அசாதாரணமானவை. ஏனெனில் ஆண்களே குஞ்சுகளை சுமக்குது. ஆண் கடற்குதிரைகளுக்கு ஒரு சிறப்பு பை இருக்குது. இதுல ஒரே நேரத்துல 100க்கும் மேற்பட்ட குஞ்சுகளை சுமக்க முடியுமா. சிறிய குஞ்சுகள் பிறந்த உடனடியாக நீந்த முடியும். அவை ஒரு அரிசியினோட அளவு தான் இருக்குமா. Question number 5. Who is the javelin thrower who won the gold in the Paralympic competition with a new record? பாரா ஒலிம்பிக் போட்டியில் புதிய சாதனையுடன் தங்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரர் யார்? ஏ. ராகேஷ்குமார், பி. சுமித் தண்டில், சி. மாரியப்பன் தங்கவேலு, டி. நிதேஷ். ஆன்சர் பி. சுமித் தண்டில். ஹரியானாவைச் சேர்ந்த 26 வயதான சுமித் தண்டில் தனது முதல் முயற்சியிலேயே 69.11 மீட்டர் தூரம் எறிந்து தனது முந்தைய சாதனையை முறியடிச்சிருக்காரு. அத்தோட தனது 2வது முயற்சியில 70.59 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய பாரா ஒலிம்பிக் சாதனையும் படைச்சிருக்கிறாரு. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ல 68.55 மீட்டர் தூரம் எறிந்து படைத்திருந்த தனது சாதனையை இவரே தகர்த்திருக்கிறாரு. உலக சாதனையாளரான சுமித் தண்டில் பாரா ஒலிம்பிக்ல தங்க பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்ட 2வது இந்தியருங்கிற பெருமையையும் சேர்த்திருக்கிறாரு. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.